ஜவ்வரிசி சாப்பிட்றது உடலுக்கு நல்லதா? டயட்ல இருக்கும்போது அதை சேர்த்துக்கலாமா? அதுல என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம அன்றாட உணவுல ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த நன்மை தரும்னு ஆய்வுகள் சொல்லுது. ஜவ்வரிசியில அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துகள் இல்லைனாலும் உடலுக்கு நன்மை தரக்கூடிய சில பொருட்கள் அதுல இருக்காம். சபுதானான அழைக்கப்படக்கூடிய ஜவ்வரிசி இந்தியாவில் ஒரு பாரம்பரிய உணவா இருக்கு. குறிப்பா விரதம் இருக்கிற டைம்ல ஜவ்வரிசியை சாப்பிடுவாங்க. கோதுமை பொருட்களை தவிர்ப்பவர்களுக்கு இந்த ஜவ்வரிசி ஒரு மாற்று உணவா இருக்கு. மரவள்ளிக்கிழங்கு வேர்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டார்ச்ல இருந்து தான் இந்த ஜவ்வரிசி தயாரிக்கப்படுது. அதனால இது ஊட்டச்சத்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் பல ஆரோக்கிய நன்மைகளை தரதா சொல்லப்படுது. பொதுவா ஜவ்வரிசி வயிற்றுக்கு லேசானது, எளிதில் டைஜஸ்ட் ஆகக்கூடியதுனால ஆப்ரேஷன் ஆனதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் பேஷண்ட்கள் ஜவ்வரிசியை உணவா கொடுக்கறாங்க. இது குழந்தைகளுக்கும் உணவாக கொடுக்கப்படுது. இதுல அதிக அளவு ஃபைபர் இருக்கு. மேலும் செரிமானத்தையும் இது மேம்படுத்துறதுனால கான்ஸ்டிபேஷன், வீக்கம் பிரச்சனைகளை ஜவ்வரிசி போக்குது. ஆனா இதுல அதிக அளவுக்கு கலோரிகளும் அதிக கார்போஹைட்ரேட்டுகளும் நிறைஞ்சிருக்கிறதுனால உடனடியா உடலுக்கு எனர்ஜியையும் வழங்குதான். அதனாலதான் இத உண்ணாவிரதம் இருக்கிற டைம்ல எடுத்துக்கிறது நன்மைன்னு சொல்லப்படுது. மேலும் ஆரோக்கியமான முறையில எடை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஜவ்வரிசியை எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியில பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு. அதனால பொட்டாசியம் இருக்கிறதுனால அதிகப்படியான சோடியம் இருந்தா சிறுநீர் வழியா உடல் இருந்து வெளியேற்றவும் செய்யுதான் ஜவ்வரிசி. மேலும் இரத்த நாளங்கள் அழுத்தத்தையும் குறைக்குதான். இதுல போதுமான அளவு இரும்பு சத்துகளும் இருக்கிறதுனால இரத்த சோகையை தடுக்குதுன்னு சொல்லப்படுது. ஜவ்வரிசியில கால்சியம் ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்கு. எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் இது உதவியா இருக்கு. மேலும் டீஹைட்ரேஷன் ஆனா ஜவ்வரிசியை உட்கொள்றது ரொம்பவே நல்லதுன்னு அறிவுறுத்தப்படுது. இதுல அதிகப்படியான ஸ்டார்ச் இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்டார்ச்சை நீங்க நல்லா கழுவுறது ரொம்பவே முக்கியம். அதுலயும் 5-6 மணி நேரம் ஊற வச்ச பிறகுதான் இதை சமைச்சு உணவுல சேர்த்துக்கணும்னு அறிவுறுத்தப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.